எழில்நகர் பொதுமக்கள் அனைவருக்கும் எழில்நகர் வளர்ச்சி சங்கத்தின் சார்பில் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய எழில்நகர் அப்படிங்கிறது இப்போது கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சியிலிருந்து தனியாக பிரிந்து செம்மன்குளம் ஊராட்சியாக பிரிந்திருக்கிறது. எழில்நகர் வளர்ச்சி சங்கம் அதனை வரவேற்கிறது என்பதை எழில்நகர் நிர்வாகிகள் சார்பில், எழில்நகர் வளர்ச்சி சங்கத்தின் நிர்வாகிகள் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமான ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சந்திப்பை இந்த காணொளி மூலமாக எழில்நகர் வளர்ச்சி சங்கம் நிர்வாகிகளோடு இணைந்து இதை ஏற்பாடு செய்திருக்கிறது. எழில்நகர் வளர்ச்சி சங்கம் அதனுடைய வரலாறுகளில் எழில்நகர் பகுதியினுடைய வளர்ச்சிக்காக, எழில்நகர் பகுதியினுடைய மக்களின் வளர்ச்சிக்காக, எழில்நகரில் இருக்கக்கூடிய இந்த எதிர்கால தலைமுறையினருக்காக கொடுக்கப்படுகிற பொது இடங்களை பாதுகாப்பதற்காக தொடர்ச்சியாக உழைத்து வந்திருக்கிறது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவுகள் இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எழில்நகர் வளர்ச்சி சங்கம் தன்னுடைய கடைசியாக நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் ஊராட்சி மன்ற தலைவரையும் ஒன்றிய குழு உறுப்பினரையும் அதேபோல வார்டு உறுப்பினர்கள் பதவிக்காகவும் நாம் நிறுத்தப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர், ஒரு ஒன்றிய குழு உறுப்பினர் மற்றும் ஒரு வார்டு உறுப்பினர் நம்முடைய வளர்ச்சி சங்கத்தின் சார்பில் நின்றவர்களில் வெற்றி பெற்றார்கள். அவர்கள் வெற்றி பெற்றதற்கு பின்பு எழில்நகர் வளர்ச்சி சங்கம் அவர்களோடு உடனிருந்ததா அல்லது அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் நம்மோடு உடனிருந்தார்களா என்று தெரியாத வண்ணம் இந்த எழில்நகர் முழுமைக்கும், ஊராட்சி முழுமைக்கும், குறிப்பாக எழில்நகரில் தனியாக பிரிந்ததுனால இப்போ அதை பற்றி, அதனுடைய வளர்ச்சியை பற்றி பேசணும். பல்வேறு கட்ட பணிகள் அரசினுடைய நிதி வருகையை பொறுத்து மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கிறோம். பல கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து இன்னும் களத்தில் இருந்து போராடி கொண்டிருக்கிறோம். அப்படியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகள் இருக்கிறது. இப்போ எழில்நகர் பகுதி முழுமைக்கும் சுகாதார சீர்கேடு அப்படின்னு நிறைய சொல்கிறோம். குப்பை எங்கே பார்த்தாலும் கிடக்கு, பொது இடத்துல கிடக்கு, சாலைகளில் கிடக்கு, உய்யகுண்டான் வாய்க்கால் கரை முழுக்க கிடக்கு, ஊரில் சுகாதாரம் மிகப்பெரிய மோசமான நிலையில் இருக்குன்னு நாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம், புலம்பிக்கிட்டே இருக்கிறோம், வாட்ஸ்அப்பில் பேசுகிறோம், மக்களை சந்திக்கிற இடங்களில் பேசிக்கிட்டு இருக்கோம். அதற்கு தீர்வாகத்தான் எழில்நகர் வளர்ச்சி சங்கம், அதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அவர் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்ற ஊராட்சி மன்ற தலைவர் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் என்ற தமிழக முதல்வரின் கனவு திட்டத்தை இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதற்கான இடத்தை தேர்வு செய்து அந்த திட்டத்திற்கான அனைத்து வேலைகளையும் செய்தாங்க. முதல்ல பயோடைஜஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய 1.5 கோடி மதிப்பிலான ஒரு ப்ராஜெக்ட் வரும்போதும் அதை தடுப்பதற்காக சில எழில்நகர் வளர்ச்சி சங்கத்துக்கு எதிராக, ஊராட்சி நிர்வாகத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சிலர் காற்று மாசு ஏற்படும், நீர் மாசு ஏற்படும், நிலம் மாசு ஏற்படும் என்று பரப்பி அந்த திட்டத்தை முடக்கினார்கள். பின்னாளில் முதல்வரின் இந்த திட்டம், கனவு திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கும் பொழுதும், இன்னும் சொல்லப்போனால் டெண்டர் விடப்பட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் உருவாக்கப்பட்டு, டெண்டர் விடப்பட்டு, பூஜை போடப்பட்ட திட்டமும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் நிறைவேறி இருந்தால் நிச்சயமாக இந்த ஊர் முழுக்க சுகாதாரமான ஊராக இருந்திருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்காக தொடர்ந்து எழில்நகர் வளர்ச்சி சங்கம் போராடி கொண்டிருக்கிறது, இன்னமும் போராடி கொண்டிருக்கிறது. இன்னமும் மக்கள் பிரதிநிதிகளை, அமைச்சர் அவர்களை, அதே போல நாடாளுமன்ற உறுப்பினரை, மற்ற அரசு அதிகாரிகளை சந்திக்கும் போதெல்லாம் இந்த பிரச்சனையை குறித்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே போல் இந்த எழில்நகரில் இருக்கக்கூடிய பொது இடங்கள், நாமெல்லாம் இந்த எழில்நகர் பகுதியில் வசிக்கிறோம். நமக்கெல்லாம் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, ரேஷன் கடைக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல காவல் நிலையத்துக்கு ஒரு இடம் இருக்குது, லைப்ரரிக்கு ஒரு இடம் இருக்குது, ஒரு சமுதாய உபயோகத்திற்கு ஒரு இடம் இருக்குது, பூங்காவுக்கு ஒரு இடம் இருக்குது, குழந்தைகள் விளையாடும் இடம் இருக்குது, பள்ளி இருக்குது, ஆரம்ப பள்ளி இருக்குது, மேல்நிலை பள்ளி இருக்குது, விளையாடும் இடம் இருக்குது, இங்கே பெட்ரோல் பங்க் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, இங்கே தொழிற்கூடங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, மத நல்லிணக்க மயானம் இருக்குது அப்படின்னு பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம். எந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்த பொது இடங்கள் மக்களுக்காகவே இருக்கணும் அப்படிங்கிறதுல எழில்நகர் வளர்ச்சி சங்கம் ரொம்ப கடுமையாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக அதற்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். எழில்நகருடைய வரலாறுகளில் இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எங்களை தொடர்ந்து இந்த பொது இடத்திற்காக உழைப்பதற்காக தயார் செய்திருக்கிறாங்க. அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நாங்களும், இன்றைக்கி இருக்கக்கூடிய புதிய தலைமுறையை சார்ந்தவர்களும் நாங்களும் இந்த இடத்துல, இந்த பொது இடத்தை காப்பதற்காக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கிடையில் பல்வேறு கட்ட இடையூறுகள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது இந்த பொது இட விஷயத்தில். குறிப்பாக சமீபத்தில் எழில்நகர்
மேல்நிலைப் பள்ளி என்று எலிநகருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொது இடங்களில் பிளாட்டு போட்டு விற்பனை செய்திருக்கிறாங்க. எழில்நகர் வளர்ச்சி சங்கம் தான் தொடர்ந்து போராடி அதனை தடுத்து நிறுத்தியது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளாட்டை வாங்கின ஒரு 3 நபர்கள் உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்காடி அவர்களுக்கு சாதகமாக இந்த மேல்நிலைப் பள்ளி பிளாட்டு போட்டுக்கலாம்ப்பா, நீ இந்த பிளாட் எடுத்துக்க அப்படின்னு சொல்கிற அளவில் ஒரு தீர்ப்பை வாங்கிட்டாங்க. இந்த தீர்ப்பை முதலில் ராஜ்குமார் ஆகிய எழில்நகர் வளர்ச்சி சங்கத்தின் பொதுச் செயலாளருக்கு அனுப்பியது தம்பி முத்து வெங்கடேஷ். இந்த பேரை ஏன் பதிவிடுறேங்கிறது திரும்பவும் நான் கூற விரும்புகிறேன். முத்து வெங்கடேஷ் அவர் தான் இந்த பதிவை எனக்கு அனுப்புகிறார். சரி, ஒரு தீர்ப்பு இந்த மக்களுக்கு எதிராக வந்திருக்கு போல அப்படின்னு அவர் பதஷ்டப்படுறாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு அந்த தீர்ப்பை படித்தா தீர்ப்பு நமக்கு எதிராக, எழில்நகர் மக்களுக்கு எதிராக வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பை பயன்படுத்தி எழில்நகரில் உள்ள ஒட்டுமொத்த பொது இடத்தையும் அவர்களால் ஈஸியாக பிளாட்டாக மாற்றிவிட முடியும். இங்கே இருக்கக்கூடிய நர்சரிக்கு கீழே பிளாட் இருக்கா? இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கோழிப்பண்ணைக்கு எய்த்தாப்பில் இருக்கிற டேங்க் கிரவுண்டு பிளாட்டா? ஆமாம், பிளாட்டு. இங்கே இருக்க சமூக கார்டு இருக்குது, அந்த சமூக கார்டில் பிளாட் இருக்கா? இருக்குது. இங்கே வார்டு மெம்பராக இருந்த முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருந்த அருள்ராஜ் அவர்களுடைய வீட்டுக்கு எதிராக இருக்க காந்தி மைதானத்தில் பிளாட் இருக்கா? ஆமாம், இருக்குது. நாம் விழா கொண்டாடக்கூடிய அன்னை தெரசா மைதானம் 2 தெருக்களாக பல்வேறு பிளாட்டுகளாக போடப்பட்டிருக்கு. இப்படி எழில்நகர் இருக்கக்கூடிய அனைத்து பொது இடங்களையும் பிளாட்டாக மாற்றுவதற்கான திட்டத்தோடு அந்த தீர்ப்பு வாங்கப்பட்டது. அந்த தீர்ப்பை எடுத்துக்கொண்டு வாங்கியவர்கள் அனைவருக்கும் பட்டா கொடுக்க வேண்டும் என்று மனுவை திரட்டி இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர், இதற்கு முன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே ஒரு கேம்ப் நடத்தும் போது அந்த மனுவை முன்னின்று எடுத்து கொண்டு போய் கொடுத்தவர் தம்பி முத்து வெங்கடேஷ். அதாவது எழில்நகருடைய பொது இடங்கள் பொது இடமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே பிளாட் வாங்கினவங்களுக்கு பட்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னவர் முத்து வெங்கடேஷ். அதே போல் இதற்கு முன்னாடி சொன்ன சுகாதார பிரச்சனை, இந்த சுகாதார பிரச்சனையில் மக்களை குழப்பிய 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. இந்த 10 பேர் 15 பேர் இந்த ஊராட்சி நிர்வாகத்துக்கு அவப்பேர் வரணும், எழில்நகர் வளர்ச்சி சங்கத்துக்கு அவப்பேர் வரணுங்கிறதுக்காக திட்டமிட்டு இது அரியமங்கலம் குப்பை கிடங்கு போல வந்துடும், இந்த திட்டம் வந்தால் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு ஈயும் கொசுவா வைக்கும், உங்களுடைய பிளாட் ரேட்டெல்லாம் வேல்யூ கம்மியாயிடும் அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை, குறிப்பாக 6வது வரைபடத்தில் இருக்கக்கூடிய மக்களை குழப்பி அவர்களை கையில் வைத்துக்கொண்டு தனக்கு பின்னால் ஒரு குழுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக முதலில் பிரித்தாளும் சூழ்ச்சியோடு செயல்பட்ட அவர்கள் இந்த தீர்ப்பை வைத்துக்கொண்டும் பொது இடத்துக்கு எதிராக செயல்படுகிறாங்க. ஆக இப்படியாக அதே போல இங்கே கீழகுமரேசபுரம் ஒட்டி இருக்கக்கூடிய தமிழ்நகரை ஒட்டி இருக்கக்கூடிய எழில்நகர் கரை பகுதியில் வீடுகளுக்கு அருகிலேயே ஒரு மயானத்தை புதிதாக உருவாக்கி தொடர்ச்சியாக அதை அதில் பிணங்களை புதைக்கக்கூடிய வேலையை செய்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் ஒரு கீழகுமரேசபுரத்துக்கும் எழில்நகருக்கும் ஒரு சுமூக உடன்பாடு ஏற்படக்கூடிய வகையில் அது கூடாது என்ற அளவில் அதற்கு எழில்நகர் மக்களுக்கு எதிராக செயல்பட்டவர் இந்த குழுவினரும் அந்த தம்பியும். ஆகவே எழில்நகர் மக்களுக்கு முற்றிலும் எதிராக செயல்படக்கூடிய ஒரு கூட்டம். அந்த கூட்டம் கடைசியா எழில்நகரில் 50,000 70,000 வரை லஞ்சம் வாங்கிக்கிட்டு பட்டா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எழில்நகர் வளர்ச்சி சங்கம், குறிப்பாக எழில்நகர் வளர்ச்சி சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் ராஜப்பா அவர்கள் அவனுடைய முன்முயற்சியில் கலெக்டரை நேரடியாக போய் சந்தித்து மனு கொடுத்து மிகப்பெரிய அளவில் ஒரு முகாமை நடத்தி, தனியாக எழில்நகருக்கென்று ஒரு முகாமை நடத்தி கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட மக்களுக்கு ₹1 செலவு செய்யாமல், அனைவருக்கும் எந்த லஞ்சம் லாவணியம் கொடுக்காம, இன்னும் சொல்ல போனால் மனுவை அங்கேருந்து பட்டாவை வாங்க போகிறப்ப கூட உணவு கொடுத்தா தான் நாங்கள் இங்கேருந்து அரசு அனுப்பிய பஸ்ஸில் ஏறுவோன்னு சொல்லி போராட்டம் செய்து அந்த பட்டாக்களை வாங்க வைத்திருக்கிறோம். ₹1 செலவு இல்லாமல் 1300 பேத்துக்கு மேலே, மிக சொல்லப்போனால் பல கோடி ரூபாய் லஞ்சத்தை இந்த வளர்ச்சி சங்கம் தான் தடுத்திருக்கு. அந்த நிகழ்ச்சியையும் ஏதோ அவர்களாக முன்னெடுத்து செஞ்சது, இது எழில்நகர் வளர்ச்சி சங்கத்துக்கு பயனில்லை இப்படின்னு மக்களை குழப்பக்கூடிய வேலையை செய்கிற அந்த குழுவினர் இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, எழில்நகர் பொதுமக்கள், எழில்நகர் இளைஞர்கள் என்று நம்மையும் நம்ம எழில்நகர் மக்களையும் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். குட்டையை குழப்பினாதான் மீன் பிடிக்க முடியும் என்று தெரிந்து கொண்ட அவர்கள் குட்டையை குழப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். நாம் குழம்பிவிடக் கூடாது என்பதற்காக தான் இந்த காணொளி. இவ்வளவு விஷயத்திலும் எழில்நகர் பொது இடத்துக்கு எதிராக, எழில்நகர் சுகாதாரத்துக்கு எதிராக, எழில்நகர் மக்களுடைய கோரிக்கைக்கு எதிராக, எழில்நகர் வளர்ச்சி சங்கம் செய்து எழில்நகர் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் பட்டா வாங்கி கொடுத்த நிகழ்ச்சிக்கு எதிராக, இப்படியாக அனைத்திலும் எதிராக செயல்படக்கூடியவர்கள் எழில்நகர் இளைஞர்கள், எழில்நகர் பொதுமக்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு விழாவை நடத்துகிறோம். எப்படி
ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு அசோசியேஷன் இருக்கு, ஆண்டாண்டு காலமாக அதற்கான விழாவை நடத்துகிறாங்க. அதே போல ஒரு திருவிழாவை நடத்தி ஊர் முழுக்க ஒற்றுமையாக இருப்பதற்காக வேலை செய்துக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எலிநகர் பொதுமக்கள்னா அந்த 10 பேர் தான் பொதுமக்கள்னா, நாளைக்கு இந்த எலிநகர் மக்கள்ல 4500 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு 10 பேர் சேர்ந்தாலும் அவங்க எல்லாம் பொதுமக்கள் தான். ஆனா இங்கே 800க்கும் மேற்பட்ட சந்தாக்களை சேர்த்திருக்கக்கூடிய எழில்நகர் வளர்ச்சி சங்கம் தான் ஒட்டுமொத்த எழில்நகருடைய பிரதிநிதிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வகையில், அதுவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், மிகப்பெரிய விழாக்களையும் முறையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இவர்கள் தனியாக கடந்த 2-3 ஆண்டுகளாக அந்த சுகாதார திட்டத்துக்கு எதிராக மக்களை குழப்பி வைத்திருந்த பகுதியில் நடத்தி கொண்டிருந்த விழாவை இன்றைக்கு ஒட்டுமொத்த எழில்நகருக்கும் செயல்படுத்துவதாக சொல்லி எழில்நகர் பொதுமக்கள் சார்பாக விழா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி இங்கே ஊர் முழுக்க வசூல் செய்யக்கூடிய நோக்கத்தில் இருக்கிறாங்க. நம்ம ஊரில் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கோயிலில் வெளியூரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு இங்கே வந்து வசூல் பண்ணால் நம்ம கோவப்படுறோம். சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு இங்கே வந்து வசூல் பண்ணால் நம்ம மக்கள் உடனே ஃபோன் பண்ணி கோவப்படுறோம். நம்ம எப்படிங்க அவருக்கு வந்து இங்கே வந்து வசூல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது தடுத்து நிப்பாட்ட மாட்டீங்களான்னு. அப்படி வெளியூரில் இருந்தால் மட்டும்தான் நம்ம கோவப்படுவோமா? நம்ம ஊரில் நம்ம ஊர் மக்களுக்கு எதிராக, நம்ம ஊர் பொது இடங்களுக்கு எதிராக, நம்ம ஊர் சுகாதாரத்துக்கு எதிராக, நம்ம ஊர் மக்களுடைய வளர்ச்சிக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் எழில்நகர் பொதுமக்கள் என்று ஒரு துண்டறிக்கையை எடுத்துவிட்டு அவர்கள் விளம்பரம் செய்து, நாம் ஒவ்வொரு தடவை எழில்நகர் வளர்ச்சி சங்கம் வந்து விழா கொண்டாடும் போது மாவட்ட ஆட்சியரை கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டத்தை வாங்க முடியுமா? மந்திரியை கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டத்தை வாங்க முடியுமா? நாடாளுமன்ற உறுப்பினரை கூப்பிட்டு வச்சு ஏதாவது வளர்ச்சி திட்டத்தை வாங்க முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை எல்லாம் மாற்றி அறந்தாங்கி நிஷாவை கூட்டிட்டு வந்து இங்கே மேடையில் வச்சு என்ன செய்ய போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆக மக்களை கவர்ச்சி அரசியலால் ஈர்க்கப்பட்டு அதே போல சுயநல நோக்கத்தோடு மக்களை குழப்பக்கூடிய வேலையை செய்வாங்க. மக்களுக்கு தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், எழில்நகர் வளர்ச்சி சங்கம் தான் தொடர்ந்து இந்த பகுதியினுடைய பொது இடங்களை பாதுகாப்பது, இதனுடைய வளர்ச்சிக்கான உறுதியாக நிற்கிறது, மக்களுடைய வளர்ச்சிக்காக உறுதியோடு நிற்கிறது. தொடர்ந்து இன்றைக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சாலைகளுக்கும் எழில்நகர் வளர்ச்சி சங்கம் தான் காரணம், ஏற்பட போகிற வளர்ச்சிக்கும் எழில்நகர் வளர்ச்சி சங்கம் தான் காரணமாக இருக்கும். ஆகவே மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எதை வரவேற்க வேண்டும், எதை புறக்கணிக்க வேண்டும்னு முடிவெடுக்கணும். எங்களுக்கு யாரும் தனிப்பட்ட முறையில் இங்கே உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு விரோதமும் கிடையாது. ஆனால் இந்த எழில்நகர் மக்களுக்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்தால் அது யாரா இருந்தாலும், எங்கள் குடும்பத்தினராகவே இருந்தாலும், எங்கள் சொந்தக்காரராகவே இருந்தாலும், எங்கள் அக்கம் பக்கத்தினராகவே இருந்தாலும் எழில்நகர் வளர்ச்சி சங்கம் கடுமையாக அவர்களை எதிர்க்கும். அந்த அடிப்படையில் அவர்கள் செய்கிற வேலையை நாங்கள் எதிர்க்கிறோம். மக்கள் அவர்களுக்கு ஆதரவை அளித்து மேலும் உங்ககிட்ட வசூல் செய்த பணம், மக்கள் கிட்ட எழில்நகர் வளர்ச்சி சங்கம் வசூல் செய்த பணத்தை வச்சு தான் எழில்நகர் பொது இடத்தை காப்பதற்காக அவர்கள் வாங்கிய தீர்ப்புக்கு எதிராக நாம ஸ்டே வாங்கியிருக்கிறோம். அதுக்கு யார் கொடுத்த பணம்? நீங்க கொடுத்த பணம். நீங்க கொடுத்த மக்கள் கொடுத்த பணத்தை வச்சு தான் எழில்நகர் வளர்ச்சி சங்கம் அங்கே ஸ்டே வாங்கியிருக்கு. எதுக்கு? எழில்நகர் பொது இடத்தை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த சூழ்ச்சிக்காரர்கள் எழில்நகர் மக்கள் கிட்ட பணத்தை வாங்கி எழில்நகர் மக்கள் தனியாருக்கு பிளாட்டு போட்டு கொடுத்துடலான்னு சொல்லக்கூடியவங்க இன்னைக்கு மக்கள்கிட்ட பணத்தை வசூல் பண்ணுறாங்க. அதை தயவு செய்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எழில்நகர் வளர்ச்சி சங்க நிர்வாகிகள் அதன் அடிப்படையில் இந்த போக்குகளை கண்டிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொலியை ஏற்பாடு செய்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் தான் அதை செய்கிறோம். ஆகவே மக்கள் விழிப்போடு இருங்கள். எதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டுமோ அதற்குத்தான் ஆதரவு கொடுக்க வேண்டும், எதற்கு ஆதரவு கொடுக்கக்கூடாதோ அதற்கு கொடுக்கக்கூடாது என்ற கராரான முடிவை எழில்நகர் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.